இதுவரை பார்த்துட்டோம். இனி வந்து ஒரு திங்க் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கேல். வி நோனா ஒரு மீட்டர் ஸ்கேல். இதெல்லாம் வந்து லாங் ஸ்கேல்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஸ்கூலுக்கு யூஸ்வலாக 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் கொண்டு போவோம் ரூலர். நம்ம நார்மலாக. இப்போது இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் 9 லைன்ஸ் இருக்கும். 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேப்பையும் ஆட் பண்ணானா 10 வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மில்லிமீட்டர். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 மில்லிமீட்டர். ஓகே, ஒவ்வொரு கேப்பும் 1 மில்லிமீட்டர். அண்ட் இதெல்லாமே 0 to 1 1 to 2 இதெல்லாமே சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். திஸ் இஸ் நோன். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, வேறு புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ why do we need SI units? இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவரோட ஹைட்டை மற்ற 4 பேர் மெஷர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீடிங் சொல்லுவாங்க. some will say 125, some will say 126, 124. அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போது we need some, அது வந்து எரர். ஏன்னா ஹியூமன் எரர். ஒவ்வொரு கரெக்டாக தலைக்கு நேரம் வச்சுக்கிற அந்த கார்ட்போர்ட் ஷீட் வச்சு மெஷர் பண்ணியிருக்க முடியாது. இல்லைன்னா ஐசைட் வித்தியாசமாக இருக்கலாம். இங்கேருந்து வேறு பேரலாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கீழே வரும், அது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ரீடிங் இது வந்து ஓகே. இப்போ நார்மல் கேல்குலேஷன் இது ஓகே. ஆனால் ரொம்ப சயின்டிஃபிக் கேல்குலேஷன், இப்போது ஹாஸ்பிட்டலில் வெயிட் கேட்கும்போது, இப்போ 120 ஹாஸ்பிட்டலில் வெயிட் கேட்கும்போது 20க்கு பதிலாக 21 சொன்னால் நாட் அ பிக் இஷ்யூ. மைனர்லாம் நாட் அ பிக் இஷ்யூ. அதே இது இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து லாக் அண்ட் கீ இருக்குல்ல, உங்கள் வீட்டு டோரோட கீ லாக் அதில் லாக்கோட கீ வந்து கரெக்டாக பொருந்தணும்னா ஈவன் அக்யூரேட்டாக இருக்கணும். ஒரு மில்லிமீட்டர் நமக்கு தெரியும்ல, ரொம்ப சின்ன ரீடிங். அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட உங்களோட கீனால் உங்கள் லாக்கை திறக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட்ஸ் இல்லைன்னா மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம முன்னமே பார்த்தோம்ல, ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு காமனாலிட்டிக்காக நம்ம ஒரு மில்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம். 1 லிட்டர் மில்க்னா if in India it is 5 cups, யூஎஸில் 2 கப், ரஷ்யாவில் 3 கப் அப்படின்னா nowhere it's going to help. அதனால தான் for the sake of uniformity, ஒரு காமனாலிட்டி வேணும். அதுக்காக தான் we have this SI units, International System of Units or SI units. SI யூனிட் இது முன்னே பார்த்தது தான். லெங்த் வந்து மீட்டர், மாஸோடது SI யூனிட் கிலோகிராம், டைமோடது செகண்ட், ஏரியாவோடது மீட்டர் ஸ்கொயர், வால்யூமோடது மீட்டர் கியூப். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கல, பட் இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் கோ டீப். இப்போ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நமக்கு தெரியும்ல. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. ஓகே, லாக் கூட ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து சஃபிக்ஸ். ஆஃப்டர் த வேர்ட் லாக் வி ஆர் ஆடிங் ஐஎன்ஜி, சஃபிக்ஸ். இதே ப்ரிஃபிக்ஸ்னால் லாக்குங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஒரு அன்னு ஆட் பண்ணியிருக்கோம்ல, ப்ரிஃபிக்ஸ். இதே தான் இங்கே நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தோம்ல, மீட்டர், செகண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல. இதோட ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் போன லெக்சர்லேயே சொல்லியிருப்போம். மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் அது இருக்குன்னதில். இப்போ இங்கே பார்த்தோன்னா டெசிமீட்டர், டெசி வந்து ப்ரிஃபிக்ஸ், சென்டி வந்து ப்ரிஃபிக்ஸ், மில்லி வந்து ப்ரிஃபிக்ஸ், நானோங்கிறது ப்ரிஃபிக்ஸ், கிலோங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இது இந்த டேபிள் முன்னாவே பார்த்துட்டோம். இது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கணும்னா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படி வச்சோன்னா டினா 10, 100, 1000 இந்த ஆர்டரில் ஞாபகம் இருக்கும். 1/10, 1/100, 1/1000. நானோனா வீணோ நானோ 9 அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுன்னா 9 zeros ஆட் பண்ணோம். கிலோனா 1000. ஓகே, இங்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லெங்க்த்தோட இந்த பென்சிலோட லெங்க்த்தை மீட்டரில் எழுதணும். அதோட
இங்கே ஒரு ஆக்டிவிட்டி டேபிள் இருக்குது. இங்கே பென்சில், அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸில் இந்த கோணத்துலேயும், இங்கே வந்து அதோட சப்மல்டிபிள்ஸ் லைக் கிலோமீட்டர், கிராம், மில்லிகிராம், அப்புறம் மில்லி செகண்ட்ஸ், இதில் வந்து இந்த சப்மல்டிபிள்ஸ் எல்லாம் இந்த கோலத்துலேயே எழுதணும். இப்போ இது போத் ஆர் சிமிலர். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லென்த் ஆஃப் த பென். இஃப் லென்த் ஆஃப் த பென் வந்து நம்ம மெஷர் பண்ணால் ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த பென்னோட லென்த்தை மெஷர் பண்ணுறீங்க, 10 சென்டிமீட்டர் வருதுன்னா இது வந்து சப்மல்டிபிள்ஸ் தானே. இங்கே எழுதுங்க 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா இங்கே வந்து மீட்டரில் எழுதணும்ல, ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். இது அப்படியே மாற்றி உல்ட்டாவாக எழுதியிருக்கேன். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் இப்படி இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னா 1 சென்டிமீட்டர் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர் வந்து இந்த 2 ஜீரோஸும் கீழே போயிடும். ஸோ 1 சென்டிமீட்டர் வந்து 1/100 மீட்டர். நமக்கு 1 சென்டிமீட்டர் வந்து 1/100னா 10 சென்டிமீட்டர் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10/100. இந்த 0 கேன்சல் பண்ணனா ஆன்சர் வந்து 0.1 மீட்டர். ஸோ ரைட் ஹியர் 0.1 மீட்டர். அதே இது மல்டிபிள் அண்ட் சப்மல்டிபிள் சென்டிமீட்டரில் எழுதிட்டு விட்டாலும் பரவாயில்ல. பட் இன்னொன்னா மில்லிமீட்டர்லையும் எழுதி பார்க்கலாம் நம்ம. ஓகே, வி நோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். நம்ம ஸ்கேல்லையுமே பார்த்தோம்ல, 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டரை 10 டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 into 10 மில்லிமீட்டர், தட் இஸ் 100 மில்லிமீட்டர். ஓகே, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ், ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் வந்து ஒரு மெஷர் பண்ணுறாங்க. ஒரு டேப் எடுத்து சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு 3000 மீட்டர்னு வருதுன்னா இங்கே வந்து நம்ம என்ன சப்மல்டிபிள்ஸில் எழுதணும். மீட்டர்னா இங்கே வந்து சென்டிமீட்டர்லேயோ மில்லிமீட்டர்லேயோ எழுதணும். இப்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் தெரியும் நமக்கு. தட்ஸ் நோன்ல 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 3000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3000 into 100 சென்டிமீட்டர். திஸ் கிவ்ஸ் த வேல்யூ. இப்போ இது இருக்குது. இந்த சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணும்? we know 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்போது 3 lakh சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 lakh into 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து மில்லிமீட்டரில் ஆன்சர் இருக்கும். இப்போ மாஸ் ஆஃப் த ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரு டேபிளில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, இதோட வெயிட் கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 1 kg பேக்கெட் உங்கள் முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 kg இதை வந்து சப்மல்டிபிள்ஸாக மாற்றும் போது கிராமோ இல்லைன்னா மில்லிகிராமோ மாற்றணும். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் we know, ரைட்? அது வந்து இங்கே எழுதிடலாம். இப்போது கிராம மில்லிகிராமாக மாற்றணுன்னா என்ன பண்ணோம்? 1 gram is equal to 1000 milligram இல்லை? ஸோ இதை வந்து 1000 into 1000 milligram is equal to this value. மாஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து இந்த டேபிளில் கிலோகிராமில் தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து மாஸ், மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இதில் தான் எழுதணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால கோல்டையும் நான் கிலோகிராம்லேயே எடுத்திருக்கேன். ஓகே, அந்த பிரேஸ்லெட் மட்டும்னா நாட் ஈவன் இட் would worth 20 கிராம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கிலோகிராமில் இங்கே எழுதணும்னு சொன்னனால have taken it as kilogram. 1 கிலோகிராம் முந்தின எக்ஸாம்பிள் மாதிரியே தான். 1 கிலோகிராம் is equal to 1000 கிராம் known. 1 gram is equal to 1000 milligram. அப்போ 1000 gram is equal to 1000 into 1000 milligram is equal to this value. இப்போ time taken to finish 100 meter race. இப்போ ஹுசைன் போல்ட் எல்லாம் less than 10 seconds. இப்போ நமக்கெல்லாம் நார்மலாக 20 செகண்ட்ஸ்னு போடலாம். ஓகே, 20 seconds மில்லி செகண்ட்ஸாக மாற்றணுன்னா என்ன? into 1 second is equal to 1000 milliseconds. 20 into 1000 is equal to 20,000. நான் ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். கிலோ 1000